முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல. நீ எடுத்த காரியம் வெற்றியில் முடியும் வரை முயற்சி செய். வெற்றி என்றென்றும் உனதே. இன்றைக்கி தம்ப்லைன் பார்த்த உடனே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோங்கிறது. ஆமாம், குழந்தைகளை எழுத பழக்கும் போது, நோட்டில் எழுதும் போது அவங்க முதல்ல என்ன எழுதணும், ஃபஸ்ட்டு அவங்க என்ன எழுதணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற 1 இயர் 1.5 இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் என்ன பழகணும், ரிட்டன்கிறது வந்து எழுதுறது வந்து அவங்களுக்கு ஒரு கடினமான செயலாக இல்லாமல் ஒரு ஜாலியாக ஹாப்பியாக அவங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸில் இருக்குது. அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ நம்ம அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ளேவே மெத்தடில் கொண்டு வந்து எப்படி ரிட்டன் நோட்டில் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குழந்தைகள் எழுத ஆரம்பிக்கிறாங்க, அதாவது நம்ம ஸ்கூலில் சேர்த்துட்டோம், ப்ரீ ஸ்கூல் வரைக்கும் நம்ம எப்படிலாம் பண்ணணுங்கிறத நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். தென் எல்கேஜி போயிட்டாங்க, ஜேகேஜி போயிட்டாங்க அப்படின்னாலே அவங்க ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது லைன்ஸ் தான். அந்த லைன் அவங்க கரெக்டாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே நல்லா பழகிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு கண்டிப்பாக எழுதுறதுல எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது. ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் அண்ட் தென் ஸ்டாண்டிங் லைனு ஸ்லீப்பிங் லைனு சேர்த்து எல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மேஷன், அதிலே பா போட போகிறோம். இது எல்லாமே இதே மாதிரி செக்குடு நோட்டில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு எடுத்த உடனே 4 லைன் நோட்டோ 2 லைன் நோட்டோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா 2 லைனை டச் பண்ணி எழுதுறதும் சரி, 4 லைனை டச் பண்ணி எழுதுறதும் சரி, ஃபஸ்ட்டு அவங்க ஸ்லேட்டு சாப்பீஸ் அப்படி யூஸ் பண்ணும்போது பெருசாக எழுதியிருப்பாங்க. ஸோ லைனுக்குள்ளே எழுதும்போது கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதே இது இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு இதுக்குள்ளே தான் எழுதணுங்கும் போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே இது நம்ம வந்து ஸ்க்ரிப்ளிங் மெத்தடுக்கும் நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு பாக்ஸ்குள்ளே எப்படி அவங்களோட கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரதுங்கிறது. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டாண்டிங் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்லீப்பிங் லைன், அப்புறம் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி எல் பா போடுறோம். தென் ஸ்லாண்டிங் லைன், ரைட் ஸ்லாண்டிங் லைன், லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்டு இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி மவுண்டைன் லைன் ட்ரா பண்ணுறோம். ரைட்டு லெஃப்ட்டு ரைட் லைட் சேர்த்து வர மாதிரி. தென் கர்வ், இதெல்லாம் நல்லா அவங்க பண்ணிட்டாங்க, லைனை டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா மட்டுமே நம்ம கர்வ் வரணும். லெஃப்ட் ஓப்பன் கர்வ், அப்பர் கர்வ், லோயர் கர்வ், இது எல்லாமே சேர்த்து நம்ம போடும்போது, ரைட் ஓப்பன் கர்வ் எல்லாம் சேர்த்து நம்ம போடும்போது அதுக்கப்புறம் அந்த கர்வை வச்சு ஒரு மவுண்டைன் மாதிரி நம்ம இது பண்ணுறோம். இதை வந்து ரைட் ஓப்பன் கர்வும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்மளுக்கு இல்லை, அதாவது சியை உல்ட்டா மாதிரி எழுதணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி இந்த பாவை வந்து ஜாயின் பண்ணி நம்ம மவுண்டைன் ட்ரா பண்ணுறோம். இதுக்கு வந்து பல்ஸ் அப்படிங்கிற பேரில் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் அந்த லைனை டச் பண்ணி எழுதும் போது அவங்களுக்கு கர்சிவ் ரைட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம டிக் ஃபார்மேஷன் தான் கர்சிவ் தேவை. ஸோ ஃபஸ்ட்டே எழுதும் போது அந்த பாக்ஸ்குள்ளே டிக் வந்து அவங்க எப்படி போடணும்னா, நடுவில் போட்டாங்கன்னா அது ஒரு வி ஷேப்பில் வந்துடும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு லைனை டச் பண்ணிவிட்டு கிராஸாக போட்டோம்னா தான் அவங்களுக்கு அந்த கர்வ் மேலே வரைக்கும் போய் அழகாக போட ஆரம்பிப்பாங்க. இந்த நோட்டை நம்ம ஏன் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த லைன் மேலே போடுறனால அவங்களுக்கு எழுதுறது ஈஸியாக இருக்கும். அப்புறம் அவங்க 4 லைன் எழுதுறதுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஸோ நம்ம எதெல்லாமே அந்த பேட்டர்ன் நோட்டில் செக்குடு நோட்டில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோமோ அதே தான் நம்ம 4 லைன் எழுதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒவ்வொரு ஸ்கூலில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஸ்கூலில் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இது அவங்களோட டைமை பொறுத்து இருக்கலாம், அவங்களோட சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஸோ அஸ் எ பேரண்ட்டாக நீங்கள் வீட்டில் இந்த லைன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகள் வந்து எழுதுறதுலேருந்து எல்லா எழுத்தும் அழகாக எழுதிடுவாங்க. ஸோ எப்பயுமே ஸ்டாண்டிங் ஸ்லீப்பிங் இந்த 2 லைனை வச்சு நம்ம என்னென்ன எழுத முடியுமோ, என்னென்ன பேட்டர்ன், என்னென்ன ஸ்ட்ரோக்ஸ் நம்மளால் கொண்டு வர முடியுமோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே அடுத்து ஒவ்வொன்றா நம்ம அட்வான்ஸ்டாக போய்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங், ஸ்லாண்டிங், எல், டபுள் லைன், பா, அந்த பாவை வச்சு மவுண்டைன் மாதிரி கொண்டு வந்திருக்கோம். தென் இப்போ ஸ்லாண்டிங் லைன் எழுதுகிறோம். ஸ்லாண்டிங் எழுதும்போது குழந்தைகள் அழகாக சாய்ச்சி எழுதும்போது அந்த கான்சன்ட்ரேஷன் அழகாக வரும். அதை வச்சு நம்ம மவுண்டைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ நம்ம பேசிக்கில் என்ன லைனை வச்சு நம்ம பண்ணுறோமோ அதே லைனை வச்சு கண்டினியூஸாக அதோட ஃபுல் ஃபார்மேஷன் மாதிரி வேறு ஒரு லைன் கொண்டு வரும்போது அவங்களுக்கு எழுதுறது அழகாக இருக்கும், கண்டினியூஸாக எழுதுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க லைன், ஸ்லாண்டிங் லைன் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கர்வ் போகலாம். அப்பர் கர்வ், லோயர் கர்வ்,
லெஃப்ட் ஓப்பன், ரைட் ஓப்பன் இது எல்லாமே நம்ம போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்களுக்கு அந்த லைன் ட்ரா பண்ணும் போதே பார்த்திங்கன்னா இந்த நோட்டில் இல்லாமல் 4 லைன் 2 லைன்லேயும் சேர்த்து ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் பழகுனாங்க அப்படிங்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ கர்வை வச்சே நம்ம மவுண்டன் ட்ரா பண்ணுறோம். முதல் ஸ்லாண்டிங் லைன் வச்சு பண்ணியிருந்தோம், இப்போ கர்வ் வச்சு பண்ணுறோம். இதெல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா டிக் ஃபார்மேஷன் பண்ணும்போது அழகாக 3 லைனை டச் பண்ணி சொல்லித்தாங்க. அடுத்து அந்த 2 லைனுக்குள்ளேயே ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். கர்சிவ் ரைட்டிங் சூப்பராக